ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மலேசியாவினுடைய ஸ்னாங் பீச்சின் ஃபயர் ஃபெஸ்டிவல். இந்த ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு தனி வேல்யூவே இருக்குங்க. இந்த ஃபயர் ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்கு மலேசியாவில் உள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இதை பார்க்குறதுக்காக வருவாங்க. இது முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்று. மலேசியாவில் இந்த பிளேஸை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அமைதியான சூழல் இருக்கும், இங்கே யாரோட டிஸ்டர்பும் இருக்காது, பாதுகாப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பகல் மாதிரியே நைட்டில் எல்லாருமே இங்கே வந்து சுற்றி திரிய முடியும். ரொம்ப பாதுகாப்பான பிளேஸாக எல்லாருமே சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பகலை மாதிரியே நைட்டை வந்து இதை விசிட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. இந்த பீச்சையும் ரொம்ப விரும்புவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல். இங்கே சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த திறமையை கற்றுக்கிட்டு அவங்க இருக்கிற மக்களுக்கு இதை வந்து ஷோ பண்ணுவாங்க. அது எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். எவ்வளவு ப்ரெஷரோடு இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுருக்கணும்னா இந்த மாதிரி பீச்சில் ஃபயர் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து தன்னோட ரிலீஃப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் முழுக்க ஃப்ரீ தான். இவங்க ஒரு பார்டரை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பார்டருக்கு வெளில உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ. ஆனால் இந்த பார்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு உட்கார்றதுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நம்ம உட்காந்துக்கலாம். அதுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ஷோபா மாடலில் குஷன் டைப்பில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தான் அதை அவங்க வந்து ஒரு $20 $30 டிக்கெட் கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அவங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்கஹால் இந்த மாதிரி ட்ரிங்கிங் ஆல்கஹால் கன்சம்ஷனோடு வரக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரிக்வெஸ்ட்டை மட்டும்தான் அவங்க வைக்கிறாங்க. மற்றபடி அவங்க பண்ணுற எந்த என்ஜாய்மெண்ட்டும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதா இல்லை. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப அமைதியான சூழல். இந்த பக்கத்துலேயே வந்து இந்த அளவுக்கு ட்ரீலாம் அதிகமாக இருக்குது. இதை பார்க்கும்போதே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். இந்த பீச்சே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மணலும் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது மாதிரி ரொம்ப. இந்த ஃபயர் ஃபெஸ்டிவலில் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 பேர் இந்த டீமில் இருக்காங்க. இது இந்த 30 பேரில் சின்ன பசங்க ஒரு 10 பேர், ஒரு மிடில் ஏஜில் ஒரு 15 பேர், ஒரு 5 பேர் ஹெல்ப்பர் மாதிரி இருக்காங்க. இதுக்கு ரேடியோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு டீம் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 30லேருந்து 40% பீப்புள் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு இடங்கள்லையும் இது மாதிரி செய்கிறாங்க. அவங்களும் தனக்கு அந்த பேரிகேட்டை அமைச்சு அவங்க டிக்கெட்டு வந்து கொடுக்குறாங்க. அது விருப்பம் உள்ளவங்க வாங்கி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு நமக்கு டைம் டியூரேஷன்லாம் எதுவும் கிடையாது. அன்டில் முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே இருந்து இதை என்ஜாய் பண்ண முடியும். ஒரு சில நேரங்களில் அங்கே உள்ளவங்களே இன்வைட் பண்ணி அவங்க கூட இந்த மாதிரி சுற்றுறது, அவங்கள வச்சு சில ஷோ பண்ணுறது அப்படின்னு இந்த ஷோவே இன்னும் கூடுதலாக என்கேஜ் பண்ணும்போது சுற்றி உள்ளவங்களாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் பக்கத்துலேயே பார்க்கலாம். பீச்சு ரொம்ப நியராக இருக்கும். இப்போ இது வந்து மாலை நேரத்தில் இருக்கிற சூரியன். இந்த மாதிரி சூரியன் மறையும் போது பார்க்குறதே ஒரு அபூர்வம் தான். நம்ம அங்கே உள்ள பீச்சோட இடம் எவ்வளோ அழகான மணலோட எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. இங்கே உள்ளது எல்லாமே தீவாக இருக்கிறதால அலையோட இது எதுவுமே இருக்காது. நம்ம ஊர் மாதிரி இருந்துச்சுன்னா அலையோட தாக்கம், காற்றோட தாக்கம்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம நிறைய நேரங்களில் என்ஜாய் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இங்கே இயற்கையாகவே எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் வேவோட அந்த லென்த்தும் ரொம்ப குறைவாக, காற்றோட லென்த்தும் ரொம்ப குறைவாக இருக்குது. இங்கே எத்தனை மக்கள் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த ஷோபா, அந்த குஷன் மாடலில் உள்ளது. அது மக்கள் விரும்புகிறவங்க 6 மணிலேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூவில் ஃபயர் ஸ்பார்க்கு நடக்கும்போது மக்களுக்கு பிடிச்ச வகையில் அவங்க செய்வாங்க. இது கிட்டத்தட்ட இருட்டு ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே இதை ரசிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. ஒரு சில நேரங்களில் இவங்க வந்து தன்னோட ஷோ பண்ணதுக்கு பிறகு யாராவது ஒருத்தவங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. விருப்பம் உள்ளவங்க அதை வந்து பே பண்ணுறாங்க. இல்லாதவங்க அவங்க வந்து ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆனால் பார்க்குற ஒவ்வொரு
இந்த ஃபயர் ஃபெஸ்டிவலும் நமக்கு வந்து விருந்து தான் கண்ணுக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன பையன்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் இல்லாத செய்ய முடியாது. நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும். ஆனால் ஒவ்வொரு ப்ராக்டிஸுமே ரொம்ப நாள் எடுத்துருந்துருக்கும். அது ரெகுலராக பண்ணிகிட்ருக்கவங்க தான் அதோட அந்த வேல்யூ தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கே உள்ள விசிட்டரை வச்சு தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு க்யூட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கலந்துக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ நாட்டுக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மலேசியாவோட லங்காவியில் இந்த சினாங் பீச்சுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி பிளேஸை நீங்கள் கூடுதலாக என்ஜாய் பண்ணணும்னா உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்டு கூடயோ வந்து இந்த பிளேஸை என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.